நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானோ அல்லது உங்களை போன்ற அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ நீங்கள் விஜயை நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க அப்படின்னா விஜய்க்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் ஒரு சரியான சிந்தனையோடு அவர்கள் அரசியல் களத்திற்குள் வரணும். அப்படி இல்லாமல் இவர்கள் கண்ணா பின்னான்னு இருக்கிறாங்க, சரியாக வழிநடத்தப்படணும். அப்படி அந்த வழிநடத்துதலை அவர் செய்யல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீங்க. ஆமா, நீங்க அதுக்காக விமர்சிக்கிறீங்க. ஆனா விமர்சிக்கல, கேள்வி எழுப்புறோம். இல்ல, ஆனா அதே அக்கறையோடு தான் திமுகவும் விமர்சிக்கிறதா சார்? இல்ல, அப்படி இல்ல. அப்படின்னா அப்ப ஆரம்பத்துல தொடக்கத்துல என்னப்பா இந்த கூட்ட நெரிசல் ஏற்படும் போது இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு முதல் கூட்டத்தை போய் அவங்க கண்டிச்சிருக்கணுமே. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கூட்டம் நடந்த இந்த கரூர் இஷ்யூக்கு பிறகுதானே அவங்க விஜய் பக்கமே கவனம் செலுத்துறாங்க. அந்த இஷ்யூ நடக்கலன்னா அவங்க பாட்டு கண்டுக்காம போயிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஓகே. அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அரசியல் இந்த செய்யறதுக்கான ஒரு கேப் கிடைச்சிச்சு. விஜய் சைலண்ட் ஆயிட்டார். இந்த கரூர் இஷ்யூல விஜய் உண்மையிலேயே அவர் தான் அரசியல் பண்ணிருக்கணும். ஆனா அவர் அரசியல் பண்ணாம சைலண்ட் ஆயிட்டார். மத்த எல்லா கட்சிகளும் அதை ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா விஜயினுடைய அந்த ரசிகர்களை தன் பக்கம் எழுப்புவதற்கோ இல்ல விஜயினுடைய அந்த ஒரு வாக்கு வங்கியை தன் பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்கோ திமுக போராடுதுன்னு தான் நான் பாக்கிறேன். ஓகே ஓகே ஓகே.